Dear friends, I hope you are doing well. பெட்டர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டார்கெட்டை வச்சு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட 3வது லெசன் இது. இந்த லெசனில் நம்ம வேர்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட் அதை பற்றி நம்ம யோசிக்காத சில தகவல்களையும் கொடுத்துருக்கேன். அதனால் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? So welcome to learn something from நம்ம டெய்லி லைஃப்பில் சாதாரணமாக பேசுகிறப்ப உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கேன், இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம இதை இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை மட்டும் பயன்படுத்துறதில்ல, பெரிய வாக்கியங்களை கூட பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நான் எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளவு அதிகமாக உதவ தயாராக இருக்கேன், இந்த மாதிரி சென்டென்சஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம கம்யூனிகேஷனை முழுமையாக பண்ண முடியாது. இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது நான் எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு உதவ முடியுமோ அவ்வளோ அதிகமாக உதவ தயாராக இருக்கேன், இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணும்போது தான் as much as அல்லது as many as இது மாதிரி சொற்களை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த as long as much as many as இந்த சொற்களை பயன்படுத்துறதுக்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த ஏங்கலில் தான் இதுக்கு முன்னாடி லெசனில் as long as பார்த்தோம். இந்த லெசனில் as much as many as பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் சில பயன்பாடுகளை பார்த்தோன்னா இதை பற்றி நல்லா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸை ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்றேன். அதுக்கு பின்னாடி அந்த சென்டென்சஸ் அதுங்களோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம பார்த்தோன்னா இந்த பயன்பாடுகளை கிளியராக நம்ம புரிஞ்சுக்க முடியும். He helped me in every possible way as much as he could. Honestly speaking, he loves his daughter as much as he loves his son. He can spend a lot of money on this new project as much as rupees 5 crores. I want to share as much information on learning as you need. You can visit the park as many as 4 times per month without incurring any charges if you become a member of this association. You can sell as many goods in this market as you like. He tried to succeed as many times as he could and finally succeeded. Colleges in rural areas can admit as many students as colleges in urban areas can. We will also admit new pupils this year for free coaching as many as we did in the previous year. இப்போ இந்த சென்டென்சஸ் இதுங்களோட மீனிங்கை தெளிவாக பார்த்தோன்னா as much as many as இது ரெண்டு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடைக்கும். He helped me in every possible way as much as he could. அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா வகையிலும் எனக்கு உதவினார். Honestly speaking, he loves his daughter as much as he loves his son. இங்கே honestly speaking அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன். நம்ம மனசார சொல்ல போனால், உண்மையை சொல்ல போனால், என் மனசறிஞ்சு சொல்ல போனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த honestly speaking. Honestly speaking, he loves his daughter as much as he loves his son. உண்மையை சொல்லப்போனால் அவர் எவ்வளவு தொலைவுக்கு அவருடைய மகள் மீது அன்பு வைத்துள்ளாரோ அதே அளவுக்கு மகன் மீதும் அன்பு வைத்துள்ளார். He can spend a lot of money on this new project as much as rupees 5 crores. அவர் இந்த புதிய திட்டத்துக்கு மேக்ஸிமம் 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண முடியும். I want to share as much information on learning as you need. படிக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். You can visit the park as many as 4 times per month without incurring any charges if you become a member of this association. இந்த அமைப்பில் நீங்கள் மெம்பர் ஆனால் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் 4 முறை எந்த சார்ஜும் கொடுக்காம இந்த பார்க்கை நீங்கள் சுற்றி பார்க்க முடியும். You can sell as many goods in this market as you like. இந்த மார்க்கெட்டில் நீங்கள் எத்தனை பொருட்களை விற்க விரும்பினாலும் அத்தனை பொருட்களை விற்க முடியும். He tried to succeed as many times as he could and finally succeeded.
அவரால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை முயன்று கடைசியில் வெற்றி பெற்றார். Colleges in rural areas can admit as many students as colleges in urban areas can. நகர்ப்புறங்களில் உள்ள கல்லூரிகள் எத்தனை மாணவர்களை சேர்த்துக்கொள்ள முடியுமோ அத்தனை மாணவர்களை ஊர்ப்புறங்களில் உள்ள கல்லூரிகளும் சேர்த்துக்கொள்ள முடியும். We will also admit new pupils this year for free coaching as many as we did in the previous year. நாங்கள் கடந்த ஆண்டு ஃப்ரீ கோச்சிங்கில் எத்தனை மாணவர்களுக்கு அட்மிஷன் கொடுத்தோமோ அத்தனை மாணவர்களுக்கு இந்த ஆண்டும் அட்மிஷன் கொடுக்க முடியும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இந்த போஸ்ட்டோட ஃபஸ்ட்டில் ஒரு இங்கிலீஷ் வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த வேர்டு என்ன, அந்த வேர்டை பற்றி நம்ம யோசிக்காத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ப்ரெசண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வேர்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும், இதுக்கு எத்தனை மீனிங் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடுவோம். ஐ எம் பிரசன்ட் அப்படின்னா நான் இருக்கிறேன், அதுதான் இதோட மீனிங். ஐ ஆம் பிரசன்ட், தே ஆர் பிரசன்ட், யூ ஆர் பிரசன்ட், தே வேர் பிரசன்ட், இதில் எல்லாமே வந்து இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறார்கள், இருந்தார்கள், இது மாதிரி மீனிங்கில் வரும். ஐ பிரசன்ட் அப்படின்னா நான் வழங்குகிறேன், நான் அளிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டிவியில் நியூஸ் வாசிக்கிறவங்க நியூஸ் பிரசன்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க இங்கெல்லாம் அந்த பிரசன்ட்ங்கிற வேர்டு இப்படி யூஸ் ஆகுது. இட் வாஸ் பிரசன்டட் பை ஹர். அதே நேரம் he received a present from me அப்படின்னு சொன்னா அவர் என்கிட்ட இருந்து ஒரு பரிசை பெற்றார் அப்படிங்கிற மீனிங்ல இந்த பிரசன்ட்ங்கிற வேர்டு வருதுங்க. ஸோ இந்த பிரசன்ட்ங்கிற வேர்டு இந்த மாதிரி வேற வேற மீனிங்ல இப்படி எல்லாம் யூஸ் ஆகுது. இதுல இன்னொரு யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரசன்ட்ங்கிற வேர்டு டென்ஸ் கூட சேர்ந்து நிகழ்காலம் அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஸோ பிரசன்ட் அப்படிங்கிற ஒரே வேர்டு இத்தனை வகையான இடங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். இதே மாதிரி ஒரு போஸ்ட்லயும் ஒரு இங்கிலீஷ் வேர்டு எடுத்து அதை பத்தின விவரங்களை உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். இதன் மூலமாக நீங்க இங்கிலீஷ் வொக்காபுலரியில மாஸ்டர் ஆக முடியும். இவ்வளவு நேரம் நீங்க யூஸ்ஃபுல்லான பல தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அடுத்த ஒரு போஸ்ட்ல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். டாடா, பாய்.